media sakti. Oh iya. Mang hiru ya. Angkat ini. Angkat. Ini. Angkat. பெரிய போட்டுகள் கடலுக்கு போனது போய்விடக்க இந்த வள்ளம் அப்படி அடைஞ்சு வந்து ஒன்று இருக்குது நிறைய எங்கங்களையாக்கள் அதில் பக்கத்தில் போய் பார்த்துருக்கணும் ஆக்கள் எல்லாம் சரியான ஒரு கவலைக்கிற நிலையாக்குறாங்க. அப்போ அந்த வகையில் இந்த போட்டுக்காரர்கள் எல்லாரும் கிளியர் ஆக்கி விசாரித்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சங்கத்துக்கு அறிவித்த உடனே நாங்கள் ஏலக்குடியோகம் முதல் அந்தந்த தரப்புகளுக்கு அறிவிச்சினாங்க. மேம்படுத்த திணைக்களம், போலீஸ், கிராம சேவலர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஏலக்குடியோகம் அறிவிச்சினாங்க. அறிவித்த இதில் இப்போ எல்லாரும் கூடிய வந்துட்டோம். வந்து கண்டிப்பாக வண்டு சாப்பாடுகள் அந்த விஷயங்களை நாங்கள் இப்போ செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களால் மனிதாபிமான உதவி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைலாம் அதை குடிச்சு சாப்பிடும், பெரிய ஆம்பளை ஒன்றும் குடிக்கல. அப்போ பெரிய சூழல் இருக்கும். சுகாதார ரீதியாக ஏற்கனவே டாக்டர்மாரை விட்டு பரிசோதிச்சாச்சுன்னு சொன்னீங்க. அதுக்கு இப்ப சின்ன குஞ்சுகள் தான் அதிகம், சின்ன பிள்ளைகள். நாங்கள் கேட்கிறோம்னா அவங்கள வந்து கரைக்கு எடுத்து சாப்பாடு இல்ல அவை வந்து தங்களுடைய ஒரு இதன்படிதான் செய்கிறோம். நேவி வந்து ஆக்களை அங்க கொண்டு போய் சேர்க்க போதுன்னு தான் சொல்லுது. ஆனா சுகாதார ரீதியாக அவைக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மயக்கமான நிலைமையில அப்படி மயங்கிப்பட்ட மாதிரி இயலா தன்மையோட ஆக்கள் இருக்குது. கடல் சீற்றத்தினால பக்கத்தை அணைச்சு போட்டோட அணைச்சு சாப்பாடுகளை கொடுக்க முடிஞ்சது. அதுல இருந்த நேவிகளும் பார்த்து கொண்டிருக்கணும். அதால மனிதமான ரீதியான ஒழுங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. எந்த நாட்டில் வந்து அது மியன்மார் என்று சொல்லுவேன். இப்ப நாங்கள் அதுல அவையோட அப்படி கதைக்கக்கூடிய மாதிரி மொழி பிரச்சனை போக அந்த சாப்பாடை அவையை கொடுத்துட்டு நாங்கள் திரும்புற நிலைமை தான் இருந்தது. நான் திரும்பவும் சொல்றேன், சின்ன குழந்தைகள் கூட இருக்கு, நியாயமான குழந்தைகள், சிறியவர்கள் இயலாமல் இருக்கணும்ன்றது தெரியுது. உணவு கொடுக்கப்பட்டது. ஆனா திரும்ப அவியல் கடற்படையால கொண்டு செல்லக்கூடிய வகையில இருக்குன்னு எனக்கு சொன்னேன்.